ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி மில்லட்ஸ் வச்சு 4 விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்லட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்பு அடை. இந்த கம்பு அடை தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு நமக்கு கம்பு ஊறி வரணும். இப்போ ஊற வச்ச கம்பை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்பு அரைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மேக்ஸிமம் மில்லட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ இந்த மாவு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாங்க. இது கூடவே ஒரு பெரிய கேரட்டை துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கேரட் நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்தது நல்லா வதக்கி ஒரு 2-3 கீத்து தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. இது கூடயே நல்லா ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும். இப்போ வதக்கின எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். அதனால் இந்த மாதிரி மாவை ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடான தோசைக்கல்லுக்கு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நல்ல வாசனையான கம்பு அடை சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. மார்னிங்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நம்ம கம்பை ஊற வச்சு மட்டும் எடுத்துட்டால் போதும். இந்த கம்பு அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரமான ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி இதுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது மில்லட்ஸ்லாம் பிடிக்காதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அடை அப்படிங்கிறதுனால ரொம்ப இது ஹார்டாலாம் இருக்காது. பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஈஸியாக பிக்க வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கம்பு அடை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி தினை அரிசி கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு தினை எடுத்துக்கிறேன். தினையை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் நமக்கு டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றி தண்ணியை வடிய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்றி இதனால் ஃபேனுக்கு அடியில் வச்சு பாருங்கள், அதோட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நாம் இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு அகலமான பேனுக்கு சேர்த்துக்கிறேங்க. பேனுக்கு சேர்த்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு கலர் மாறி வரணும். இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். அதே கப்புலையே 1 கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் நீங்களும் கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணுங்கள். கருப்பு உளுந்துலனா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுவும் அதோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போனால் தான் நமக்கு சாப்பிடும்போது இந்த உளுந்து ஸ்மெல்லாம் வராது. ஃபஸ்ட்டு தினையை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தினை கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிடலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கிற ஸ்டேஜுக்கு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தினை மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம உளுந்தையும் அரைச்சி எடுத்துடலாம். உளுந்தையுமே ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம். கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அக்கன்னு ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. இதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த தினை மாவையும் இந்த உளுந்து மாவையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நாம் இந்த மிக்ஸி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணல மாவுலேருந்து நான் 2 குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவில் செய்யும்போது 4 பேர் தாராளமாக குடிக்கலாங்க இந்த கஞ்சி. இப்போ இதுக்கு ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து
இந்த மாவை நல்லா நீர்க்க கரைத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிட்டோ இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கெட்டியாயிரும். இப்போ இது கூட வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்மளோட டேஸ்ட்டு தான், சுகர்லாம் கூட குறைய நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கை நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவல்லாம் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, இந்த திணை கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சாப்பிட்றோன்னு வைங்களேன், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. திணை கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வாரத்தில் 2 நாளாவது திணை கொடுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கோதுமை ரவை பாசிப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ அதே அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு இதை நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. திணை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நமக்கு அரைக்க முடியும். ஒரு மணி நேரத்துக்கு ஊறினா போதும். பாருங்கள், 1 ஹவர் கழித்து பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூட நான் முளைக்கட்டின பாசி பயிறு சேர்த்துக்கிறேங்க. இந்த பாசிப்பயிரை நான் முளைக்கட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஊற வச்சு அப்படி கூட சேர்த்துக்கலாம். முளைக்கட்டணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஆனால் முளைக்கட்டி சாப்பிடும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. நான் 2 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு முளைக்கட்டின பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி செரிமானத்துக்கெலாம் நல்லது, அதனால் கண்டிப்பாக இஞ்சி சேருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டையும் நல்லா இந்த மாதிரி சின்ன கண்ணில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இது கூடவே வீட்டில் பரங்கிக்காய் இருந்துச்சு, அதையும் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுடலாங்க. இது கூட நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி இலை எல்லாத்தையும் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பணியார மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கலந்து எடுத்துக்கலாம். பணியார மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இது கூட நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சூடான கல்லில் சேர்த்து நல்லா மூடி வச்சு 2 சைடும் நம்ம இதை திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கோதுமை ரவை சேர்த்த ஹெல்த்தி பணியாரம் ரெடிங்க. கோதுமை ரவை அப்படின்னாலே நமக்கு அந்த உப்புமா மட்டும்தான் செய்வோம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாவை வச்சு நம்ம ஒரு அடை மாதிரியுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லுக்கு மாற்றி நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எப்படி வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தாங்க. இது 2மே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் கோதுமை ரவையை வச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டயபெட்டிஸுக்கு கோதுமை ரவை நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க. நம்ம உடனே அதை உப்புமாவாக செஞ்சு வேண்டா வெறுப்பாக நம்ம சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு முளைக்கட்டில் பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொண்டைக்கடலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்துக்கிறேன். நான் 2மே கலந்து எடுத்திருக்கேன், ஒயிட்டு பிளாக் 2மே. நீங்கள் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு கொண்டைக்கடலை நல்லா ஊறி வரும். இந்த அளவுக்கு ஊறணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காரத்தை நம்ம கூட குறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கண்டிப்பாக சேருங்க, இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே மிக்சியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாங்க. கொண்டைக்கடலையை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன்.
இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பாருங்கள், நல்லா அதே பவுல் நிறைய மல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை லெமனையும் இது கூட சேர்த்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். நம்ம உப்புலாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம், அதனால் இந்த டைமில் சேர்க்க வேணாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வடைக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அது மாதிரி தண்ணிலாம் எதுவுமே விடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம எப்படி வேணாலும் தட்டி எடுத்துக்கலாங்க. வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் இன்றைக்கி செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம ஃபுல் ரெசிபியுமே செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இல்லை இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆயில் ஃபுட்லாம் கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஹெல்த்தி ரெசிபீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை சாப்பிட்றதுக்கு வடையை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.